Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths ordinary differential equation chapterல exercise 10.5ல 4thல 10th subdivision sum பார்ப்போம் இந்த வீடியோல. dy by dx is equal to tan square x plus y. இது எப்படியும் variable separable methodலயே பண்ண முடியாது, இது செப்பரேட் பண்ண முடியாது, x plus y ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம வேற மாதிரி சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு put x plus y is equal to u ன்னு எடுத்துக்குவோம். put x plus y is equal to u. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு வரும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dy by dx. இதை பண்ணும்போது du by dx. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸோட தான் பண்ணுறோம், அதனால du by dxன்னு வரும். ஓகேவா? இப்போது ஒன் செகண்ட், du by dx. இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த 1 வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. இப்போ dy by dx is equal to du by dx minus 1. ஸோ இப்போ இதை வந்து நம்ம dy by dx பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? சப்ஸ்டியூட் dy by dx வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்குவோம் இந்த ஈக்குவேஷனை. இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன வரும்? du by dx minus 1 is equal to tan square u. ஓகேவா? tan square uன்னு கிடைச்சிடும். tan square u. இப்போ இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். -1 இருக்கு இல்லையா, அது அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ du by dx is equal to 1 plus 1 ஆகிடும். 1 plus tan square u. 1 plus tan square u is equal to என்ன தெரியும் நமக்கு? sec square u இல்லையா? ஸோ du by dx is equal to sec square u. இப்போ இந்த sec square u வந்து இங்கே கொண்டு போயிடலாம், dx அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ du by sec square u is equal to dx. 1 by sec square u னா என்ன ஆகிடும் நமக்கு? cos square u ன்னு மேலே போட்டுடலாம் இல்லையா? ஸோ அப்போ cos square u into du is equal to dx. இப்போ integrating on both sides. ஸோ cos square u இது அப்படியே நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அது என்ன பண்ணுறா? ஃபார்முலா தெரியும் இல்லையா நமக்கு? ஃபார்முலா 1 plus cos 2u by 2 into du. இது cos square u ஓட ஃபார்முலா. இது cos square u is equal to 1 plus cos 2u by 2 trigonometry formula. ஸோ இதை தான் நாங்கள் வந்து போட்டிருக்கிறேன். is equal to dx. இப்போ நான் இந்த 1/2 காமனாக வெளியில் எடுத்துகிறேன். ரெண்டுத்துக்குமே வரும் இல்லையா? 1/2 வெளியில் எடுத்துட்டேன்னா இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும் ப்ளஸ் cos 2u into du is equal to dx. ஓகே, இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இதை எழுதிடுவோம் ஃபஸ்ட்டு. ஒன் பை டூ வெளியில் எழுதியிருக்கேன். எழுதிட்டு integration of 1 plus cos 2u into du is equal to integration of dx ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போது இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? 1/2 du இன்டகிரேட் பண்ணோம்னா uன்னு கிடைக்கும். இந்த cos 2u இன்டகிரேட் பண்ணோம்னா sin 2u by 2 is equal to x plus c. ஓகேவா?
இப்போது இந்த sin 2uக்கு ஃபார்முலா எழுதலாம் 1/2 u plus 2 sin u cos u இல்லையா by 2 is equal to x plus c. அப்போது 1/2 இந்த 2 கேன்சல் ஆகிடும் நமக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா u plus sin u cos u is equal to x plus c. இப்போ uக்கு வேல்யூ போடுவோம் நம்ம u வேல்யூ போட்டோம்னா 1/2 u வந்து நம்ம x plus yன்னு எடுத்துருக்கோம் இல்லையா அப்போ x plus y plus sin of x plus y cos of x plus y is equal to x plus c. Okay. இப்போ இந்த 2 வந்து நான் இந்த பக்கம் கொண்டு போய்டுறேன் அப்போ x plus y plus sin of x plus y cos of x plus y is equal to 2x plus c. cக்கு 2 போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போது 2 இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் இப்போ 2x minus x இந்த பக்கம் இந்த எக்ஸும் 2xையும் மைனஸ் பண்ணோம்னா 2x minus x xன்னு வந்துடும் அப்போது y plus sin of x plus y cos of x plus y is equal to x plus c. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.